அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா வஹ்தஹு லா ஷரீக்க லஹு. அல்லாவோட மாபெரும் கிருபையால் நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு அல்லாஹ் மனிதர்களுக்கு எந்தவித சிரமத்தையும் விரும்பவில்லை அப்படின்னு உள்ள தலைப்பில் நம்ம பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ் மாபெரும் கருணையாளராக இருக்காங்க. நம்ம செஞ்ச தப்புக்கு இப்போயே நம்ம நரகத்துக்கு போட்டிருக்கலாம். அல்லாஹ் கருணையாளர், கிருபையாளராக, இரக்கமுடையவராக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. வாய்ப்பு கொடுத்து நம்மளுக்கு கால அவகாசம் கொடுத்து அந்த வாய்ப்பு மட்டும் நம்மளுக்கு கொடுக்கல. ஜஸ்ட்டு ஒரு பரீட்சை, ஒரு சோதனை மாதிரின்னு கூட அனுப்பலை. அது அல்லாஹ் அந்த வாய்ப்பையும் கொடுத்து அதுக்கு வழிகாட்டுதலாக வேதம் அனுப்பிச்சி, அந்த வேதத்தை உறுதிப்படுத்தி அதை எடுத்து சொல்கிறதுக்கு தூதர்களையும் அனுப்பிச்சி அல்லாஹ் இவ்வளோ பெரிய கருணை புரிஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட வேதத்தையும் கொடுத்து இது அல்லாஹ்கிட்டேருந்து தான் வந்துச்சு, இதில் மனிதர்களால் எந்த இதுவும் இல்லை, பியூராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூய்மைப்படுத்தப்பட்டு கணித ரீதியில் கட்டமைக்கப்பட்ட வேதமாக அல்லாஹ் நம்மளுக்கு குரானை கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட கருணைக்கு, இப்படிப்பட்ட அல்லாஹ் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அல்லாஹ்க்கு நம்ம அதிகமாக நன்றி செலுத்திப்போம். அல்லாஹ் நம்ம மேலே உள்ள கருணையாளராக இருக்கிறதுனால நம்மளுக்கு, மனிதர்களுக்கு எந்தவித சிரமத்தையும் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்கறதில்ல. 2:185 கடவுள் உங்களுக்கு சௌகரியத்தை விரும்புகிறார், கஷ்டத்தை அல்ல அப்படின்னு நம்மளுக்கு 2:185 சொல்கிறாங்க. இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கமாக இருக்குது. கடவுள் எந்த ஆன்மாவுக்கும் அது சக்திக்கு அப்பால் ஒருபோதும் சுமத்துவதில்லை. அது சம்பாதிப்பது அதற்குரிய வரவாகும். அத்துடன் அது செய்வதற்கு அதற்கு எதிரானதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் யாருக்குமே எந்த கஷ்டத்தையும் கொடுக்கறதில்ல. அது செய்கிறது அதுக்கு நல்லது, அது கெட்டதை செஞ்சாங்கன்னா அதுக்கு எதிரானதாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் 4:79 உங்களுக்கு நேரிடுகின்ற எந்த நல்லதும் கடவுளிடமிருந்தே வருகிறது, மேலும் உங்களுக்கு நேரிடுகின்ற எந்த கெட்டதும் உங்களிடமே வருகிறது. மக்களுக்கு ஒரு தூதராக உம்மை நாம் அனுப்பியுள்ளோம், மேலும் சாட்சியாக கடவுள் போதுமானவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நடக்கிறது எல்லா நல்லதும் அல்லாஹ்வோட கருணையால் நல்லது நடக்குது. கெட்டது நம்ம கையாலேயே நம்ம விளைவிச்சுக்கிறது. அது நம்ம வாழ்க்கையில் கெட்டது நடந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அல்லாஹ்கிட்டேருந்து வரல. நம்மளா வரம்பு மீறி அல்லாஹ் சொல்ல கட்டளையை தவற விடுறது, வரம்பு மீறி போகிறது, அதை கட்டளையை செய்யாமல் விடுறது, அந்த மாதிரி நம்ம கையாலேயே தான் கெட்டதை நம்ம வர வச்சுக்கிறோம். அல்லாஹ்கிட்டேருந்து எந்த கெட்டதும் வரதில்லை. ஆனால் அல்லாஹ் சௌகரியத்தான் விரும்புகிறாங்க அப்படின்னு உள்ள தலைப்பில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மட்டும் இல்லாமல் மக்களுக்கு தூதர்களாக அனுப்புகிறாங்க. அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு மேலே கருணை புரிஞ்சு நம்ம இந்த நல்லதை தேர்ந்தெடுத்து நம்ம வெற்றி அடையணும்னு அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டுதலாக வேதத்தையும் கொடுத்து தூதர்களையும் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வசனத்தை பார்க்குறோம். சோதனை கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சோதிக்காத மக்கள் யாருமே இல்லை. எல்லாரும் சோதனை ஆட்படுத்தாமல் யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு உள்ள வசனத்தை நம்ம பார்க்குறோம். சோதனை கண்டிப்பாக இருக்குது. சோதனை நம்மளுக்கு ஒரு தண்டனை அல்ல, அது நம்மளை பரிசோதனைக்கு தான். அது நம்ம வாழ்க்கையில் அது ஒரு அங்கம். நம்ம வாழ்க்கையில் எப்படி மற்ற இது இருக்கோ அதேமாரி சோதனை கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அதை நம்மளுக்கு கெட்டதுக்கு இல்லை, நம்மளோட நல்லதுக்காக. ஆனால் ஒவ்வொரு ஸ்டேஜிலையும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஒவ்வொரு கிளாஸ்லேயும் எக்ஸாம் வைப்பாங்க. எக்ஸாம் நம்மளை கெட்டதுக்கு இல்லை, அடுத்த ஸ்டாண்ட் அடுத்த கிரேடுக்கு நம்ம போகிறதுக்கு. அதேமாரி ஆஃபீஸில் அல்லது கம்பெனிலலாம் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு இது எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க. அந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டு, போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டு, அந்த மாதிரி ஒன்றும் நம்ம அந்த சோதனை நம்மளோட நல்லதுக்கு தான், கெட்டதுக்கு இல்லை. சோதனை அது ஒரு தண்டனை கிடையாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா 29:2 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்,
சோதனையில் ஆழ்த்தப்படாமலே நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறுவதற்கு அவர்கள் விட்டுவிடப்படுவார்கள் என்று மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றனரா? அவருக்கு முன்னிருந்தோரை நாம் சோதித்தோம். ஏனெனில் உண்மையாளர்களை இருப்பவர்களை கடவுள் சிறப்பிக்க வேண்டியுள்ளது, மேலும் பொய்யர்களை அவர் வெளிப்படுத்த வேண்டியுள்ளது. நம்ம ஒரு சோதனை வரும்போது தான் நம்மளை பற்றி நம்மளுக்கே தெரியாது. இப்போ நம்ம சொல்லலாம், நானும் நம்பிக்கையாளர்கள், நானும் முஸ்லீமு, நானும் அல்லாஹ்க்கு மட்டும் சரணடைந்தவர்கள்னு சொல்லிட்டு உதட்டளவில் சொல்லலாம். அந்த ஒரு சுச்சுவேஷனை போட்டு போகும்போது தான் நம்மளோட உண்மையான திட நம்பிக்கை வரும். அதனால் சோதனை நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்குது. அது ஒரு கட்டாயமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளைகள்னு சில இதுக்கு சொல்லியிருக்காங்க. அதை நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் நம்மளை நம்மளோட நன்மைக்காக தான் இருக்குது. உங்கள் மார்க்கத்தை பயில்வதில் உங்களுக்கு எந்தவித சிரமத்தையும் வைக்கவில்லை. அதாவது அந்த வசனத்தில் 22:78 சொல்லும் போது இப்ராஹிம் மார்க்கத்தை பற்றி சொல்லும். மில்லத்தில் இப்ராஹிம், அந்த மார்க்கத்தை பயில்வதில் உங்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லை. நீங்கள் தொழுகுன்னு, ஜக்காத்து கொடுக்குன்னு, அதுக்கப்புறம் நோன்பு நோர்க்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்கிறது நம்மளுக்கு அது சிரமத்தை இல்லை, அது நம்மளுக்கு நல்லதுக்காகத்தான். ஒரு வசனத்தில் சொல்லும் போது தொழுகையை கொண்டு அல்லாஹ்கிட்ட உதவி தேடுங்க, இந்த மாதிரி விஷயம் நீங்கள் கெட்டது செய்கிறதுலேருந்து தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நோன்பு நோக்கிறதுனால நம்மளோட நன்றி அறிதலை அல்லாஹ்க்கு நம்ம வெளிப்படுத்துகிறோம், நன்னறியான காரியங்கள் செய்கிறோம். இது மூலயமா அல்லாஹ் அந்த நன்னறியாளர்களுக்குள்ள பலனை எல்லாத்தையும் நம்மளால் அடைய முடியுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஜக்காத்து கொடுக்கறது ஃபார் யுவர் ஓன் குட். அல்லாஹ் பல வசனத்தில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் கொடுக்குற தர்மம் பல மடங்காக திரும்பி உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே நம்ம ஒரு தர்மத்தை உள்ள சப்ஜெக்டை மட்டும் எடுத்து பார்க்கும்போது, நம்ம தர்மம் கொடுக்கறது நம்மளை அது செலவு கிடையாது, அது பல மடங்காக திரும்பி வரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. நம்ம ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட்டு போட்டால் பல மடங்காக திரும்பி வரேன்னு சொல்லிவிட்டு ஒரு பேங்க்கில் அல்லது மற்ற ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டில் எப்படி இதில் சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி அல்லாஹ்வோட வாக்குறுதி என்னென்னா, நம்ம செய்கிறது நம்ம கொடுக்குற தர்மம் பல மடங்காக திரும்பி நம்மளுக்கே வருது அப்படின்னு. இதெல்லாம் அல்லாஹ் கட்டளையாக ஆக்கி வச்சுருக்காங்க. இந்த கட்டளையிலையும் அல்லாஹ் நிறையா சலுகை கொடுத்துருக்காங்க. தொழுகையை விடுறதுக்கு சலுகை கிடையாது. நீங்கள் தண்ணி கிடைக்காட்டி தயமம் செஞ்சீங்க, உள்ள அன்யூஸ்வல் சர்க்காம்ஸ்டன்ஸில் இருக்குங்க, உங்களால் ஒரு ப்ராப்பராக தொழுவ முடியாட்டியாவது நடந்து கொண்டோ அல்லது சவாரி செய்து கொண்டோ தொழுவுங்கன்னு இருக்குது. அதுக்கப்புறம் நோம்புலேயும் நிறையா சலுகை கொடுத்துருக்காங்க. உங்களால் முடியலன்னா மற்ற நாளில் நோன்பு நோட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சலுகை கொடுத்து அல்லாஹ் அதை நம்ம செய்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. எதுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா, நம்ம தொழுகிறதுனாலையோ, நம்ம நோன்பு நோக்கிறதுனாலையோ, ஜக்காத்து கொடுக்கறதுனாலையோ நம்மளுக்கு அது செலவு கிடையாது. அது பல மடங்காக நம்ம ஆன்மாவை வளர்த்துக்கிட்டு அந்த அருள்கூடிய எண்ண முடியாத அளவுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் நம்மளுக்கு ஆன்மாவை மீட்டுக்கிட்டு அழைச்சிக்கிறதுக்கு உள்ள ப்ரொசீஜர் தான் இந்த இதெல்லாம். தொழுகிறது மூலயமா, நோன்பு நோக்கிறது மூலயமா, மற்ற மார்க்க கடமைகளை செய்கிறது மூலயமா நம்ம ஆன்மா பல வகையில் வளர்ந்து அல்லாஹ்வோட சாம்ராஜ்யத்துக்கு திரும்பி செல்லக்கூடியதுக்கு அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய டூலாக இருக்குது. இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச கருணை. இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இம்மையிலையும் பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ் கிடைக்கும், மறுமையிலையும் உங்களுக்கு ஒரு பெரிய பிரதிபலன் கிடைக்கும்னு அல்லாஹ்வோட வாக்குறுதி இருக்கும்போது, நம்மளாக தான் இந்த மார்க்க கடமைகளை சீர்கெடுத்துட்டு சிதைச்சிட்டு தவற விட்டுட்டு நம்ம துன்பத்தை நம்ம மேலே வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் எந்த கெட்டதும் அல்லாஹ்கிட்டேன்னு வரல, எல்லா நல்லதும் அல்லாஹ்கிட்ட தான் வருது. இந்த கெட்டதுலாம் இந்த மாதிரி நம்ம மார்க்க கடமைகளை சிதைக்கிறதுனாலையும் தவற விடுறதுனாலையும் வரம்பு மீறதுனாலையும் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது அந்த ஒரு சோதனைக்கு அப்புறம் ஒரு வெற்றி இருக்குது அப்படின்னு உள்ளது. நம்மளுக்கு ஐயூப் நபி வரலாறுலேருந்து நம்ம பார்க்கலாம். 21 சூரா 21 வசனம் 83 நாம் ஜோப் தன் இரட்சகரை இறைஞ்சினார், எனக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டன, மேலும் கருணையாளர்கள் அனைவரும் நீரே மிக்க கருணையாளர். நாம் அவருக்கு பதிலளித்தோம், அவர்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தித்தோம், மேலும் அவருடைய குடும்பத்தாரை 2 மடங்காக்கி அவருக்கு திரும்பி தந்தோம். இது நம்மிடமிருந்து ஒரு கருணையாகவும்
வழிபடுவோருக்கு ஒரு நினைவூட்டலாகவும் இருக்கின்றது. அல்லாஹ் ஒரு ஸ்டோரியை சொல்லிவிட்டு அல்லாஹ் வழிபடுவவங்களுக்கு வந்து இது ஒரு நினைவூட்டலாக இருக்குது அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு ஆளுக்கும் இந்த மாதிரி ஒரு நினைவூட்டல் ஒரு அல்லாஹ் வந்து ஒரு சோதிப்பாங்க. அந்த சோதனையில் வெற்றி என்னன்னா வந்து இந்த இதில் இருக்குது, அல்லாஹ் கிட்ட மீள்றது. தவக்கத் அல்லாஹ் கிட்ட ஒரு சோதனை வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்குது அல்லது ஒரு ஃபைனான்ஷியல் பண கஷ்டம் வரும்போது, நம்ம டக்குன்னு வந்து உடம்பு சரியில்லைன்னா எந்த டாக்டர்கிட்ட போகலாம், எந்த மருந்து சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிக்காமல் அல்லாஹ் மேலே நம்ம தவக்கலத்தை வச்சுட்டு அந்த காரியத்தை செய்யும் போது அல்லாஹ் நம்மளுக்கு பிரதிபலன் தராங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்கும்போது அவங்க உடனே வந்து அல்லாஹ் கிட்ட மன்றாடுறாங்க. எனக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டன, கருணையாளர்கள் அனைவரிலும் நீரே மிக்க கருணையாளர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்கிட்ட அவங்க மன்றாடும் போது அல்லாஹ் அவங்க கஷ்டத்தை நிவர்த்திட்டோம், 2 மடங்காக அவங்களுக்கு வெகுமதி அளித்தோம், திருப்பி தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ்வை வழிபடுவோருக்கு வந்து நினைவூட்டலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தில் நம்மளுக்கு ஒரு நினைவூட்டலாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 94வது சூறாவில் சிரமத்துடன் லாபம் இருக்குது, நிச்சயமாக சிரமத்துடன் லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சோதனை இருக்கும்போது அதை நம்ம ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்கும்போது சிரமம் மாதிரி தெரியும், ஆனால் வந்து அது வந்து பெரிய லாபம் அப்படின்னு. சீட் பண்ணுனா லாபம் பெருசாக கிடைக்கிற மாரி தெரியும், அளவில் மோசடி பண்ணுனா லாபம் நம்மளுக்கு நார்மலாக கிடைக்கிற லாபத்தோட டபுளாக கிடைக்கிற மாரி இருக்கும். நேர்மையாக பண்ணும்போது அந்த சீட் பண்ணுற லாபத்தோட கம்மியாக கிடைக்கிற மாரி இருக்கும். ஆனால் அதில் வந்து சிரமத்துடன் லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நேர்மையாக இருந்து அல்லாஹ்கிட்ட வந்து ஒரு அந்த சோதனையை வந்து குர்ஆன் முறைப்படி அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுத்தந்த குர்ஆனில் எப்படி அந்த சோதனையை எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறபடி நம்ம வந்து பார்க்கும்போது அது வந்து நம்மளுக்கு லாபமாக ஆகிடுது. அதுதான் ஒவ்வொரு சோதனையும் நம்மளோட நலனுக்காக தான். இப்போ நம்மளுக்கு ஒரு சோதனை வருது, அந்த சோதனையில் நம்ம பாஸ் பண்ணிட்டோன்னா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுறோம். ரிவார்டும் கூட, மகிழ்ச்சி கூட, சந்தோஷம் கூட அந்த மாதிரி உள்ளது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து ஜோனா யூனுஸ் பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து சுமை நிரம்பிய கப்பலில் அவர் தப்பி சென்றார், அவர் கலகம் புரிந்தார், மேலும் இவ்விதமாக அவர் நஷ்டவாளிகளுடன் சேர்ந்து கொண்டார். அதன் விளைவாக மீன் அவரை விழுங்கியது, மேலும் அவர்தான் படிப்புக்கு உரியவராக இருந்தார். கடவுள் தியானத்தில் மட்டும் அவர் தஞ்சமடையாதிருந்தால், இதை வந்து நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்டு. அல்லாவோட கருணையில் வந்து அந்த யூனுஸ் வந்து நம்பிக்கை இழந்துட்டு அவங்க வந்து நஷ்டவாளிகளுடன் சேர்ந்து கொண்டாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அது படிப்புக்கு உள்ளாவனராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மட்டும் தியானத்தில் தஞ்சமடையாது இருந்தால் உயிர் திருப்பப்படும் நாள் வரை அதன் வயிற்றில் அவர் தங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து அப்படிப்பட்ட ஒரு சோதனையில் வந்து ஒரு விடையாக வந்து சொல்லியிருக்காங்க. எப்படின்னா அல்லாவை தியானிக்கிறது அப்படின்னு. அதேமாரி மூசா நபி ஸ்டோரியில் பார்க்கும்போதும் நிறைய சோதனையை எதிர்கொண்டாங்க. ஆனால் அல்லாஹ் அவங்களுக்கு வழிகாட்டி அவரை வந்து மீட்டு எடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால் எங்கள் இரட்சகரே, உமது கருணையை எங்கள் மீது பொழிவீராக, மேலும் எங்களோட காரியங்களை உம்முடைய வழிகாட்டுதலை கொண்டு ஆசீர்வதிப்பீராக. உம்மை மட்டுமே நாங்கள் வழிபடுகின்றோம், உம்மிடம் மட்டுமே நாங்கள் உதவி கோருகின்றோம், சரியான பாதையில் எங்களை வழிநடத்துவீராக. இந்த துவாவை நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி குர்ஆனில் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம செய்யணும், பொறுப்பு ஏற்படுத்திட்டு அல்லாஹ்கிட்ட துவா நம்ம அதாவது காரியம் நம்ம செய்யணும். தவக்கல் தல்லான்னு மீனிங் வந்து என்னென்னா வந்து நம்ம எதுவுமே செய்யாமல் இல்லை, நம்ம எக்ஸாம் எழுத தேவையில்லை, அதுக்கப்புறம் வந்து நம்ம சம்பாதிக்க தேவையில்லை, வேலைக்கு போக தேவையில்லை, குடும்பத்தை மெயின்டைன் பண்ண தேவையில்லை, தவக்கல் தல்லான்னு இருக்கிறதுன்னு உள்ளது அர்த்தம் கிடையாது. இது எல்லாத்தையும் நம்ம செய்யணும். நம்ம தனிப்பட்ட ஆளாக இது செய்யாமல் அல்லாஹ்கிட்ட பொறுப்பு ஏற்படுத்தி செய்யணும் அப்படின்னு உள்ளது தான் இந்த நம்ம சோதனைக்கு உள்ள விடையாக இருக்குது. இந்த மாதிரி வசனத்தில் பார்க்கும்போது அல்லாஹ்கிட்ட நம்மளோட ஈமானை வெளிப்படுத்துகிறோம். உம்மை மட்டுமே நாங்கள் வழிபடுகின்றோம், உம்மிடம் மட்டுமே உதவி கோருகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு துவா கேட்குறோம், சரியான பாதையில் வழி நடத்து அப்படின்னு. அல்லாஹ் இந்த மாதிரி பல வசனத்தில் சொல்லியிருக்காங்க.
அந்த மாதிரி செஞ்சுட்டு கேட்கும் போது அதை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னொரு வசனத்தில் வந்து நாங்கள் செவியேற்கின்றோம் மேலும் கீழ்ப்படுகின்றோம், எங்களை மன்னிப்பீராக அப்படின்னு சொல்கிறாங்க. செவியேற்கின்றோம், நாங்கள் கீழ்ப்படுகின்றோம், நாங்கள் எங்கள் அதாவது பொறுப்பை ஒப்படைக்கிறோம், உங்களோட கட்டளையே நாங்கள் செவியேற்கிறோம், அந்த கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படுகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பாவங்களை மன்னி இறுதி விதியானது உமசமே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தில் நம்மளுக்கு ஒரு சிந்திக்கும் போது நல்லா வழிகாட்டுதல் இருக்குது. நம்ம வந்து அல்லாஹ்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கணும், அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைக்கணும். இந்த மாதிரி சோதனைலாம் கண்டிப்பாக வரதான் செய்யும். சோதனை இல்லாத ஆளே உலகத்தில் இல்லை. எப்படிப்பட்ட ஆளாக இருந்தானோ, எந்த இடத்துல எந்த ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ்லேயோ எந்த படிப்பறிவில் இருந்தானோ எல்லாருக்கும் வந்து சோதனை இருக்குது. அந்த சோதனையில் விடை வந்து அல்லாஹ் மேலே பொறுப்பேற்படுத்துறது, அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைக்கிறது, அல்லாஹ்வோட கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது, அந்த மாதிரி உள்ளதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி சூரா 3 வசனம் 16 வந்து நாங்கள் நம்பிக்கை கொண்டு உள்ளோம், நம்மளோட காரியத்தை செய்ய சொல்கிறாங்க. நாங்கள் நம்பிக்கை கொண்டு உள்ளோம், எனவே எங்கள் பாவங்களை மன்னிப்பீராக, மேலும் நரகத்தின் வேதனையை விட்டு எங்களை தவிர்த்து விடுவீராக. நம்பிக்கை கொள்வது இது நம்மளோட பார்ட்டு செஞ்சுட்டு அல்லாஹ்கிட்ட கேட்கும் போது பிரதிபலனாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன, ஒரு 3 வசனம் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்து பார்த்தோம். உம்மை மட்டுமே நாங்கள் வழிபடுகின்றோம், உம்மிடம் மட்டுமே நாங்கள் உதவி கோருகின்றோம், சரியான பாதையில் எங்களை வழி நடத்துவீராக அப்படின்னு உள்ளது பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் செவியேற்கின்றோம், மேலும் நாங்கள் கீழ்ப்படுகின்றோம், எங்களை மன்னிப்பீராக அப்படின்னு உள்ளதை நம்ம பார்த்தோம். அடுத்தது 3:16 வந்து நாங்கள் நம்பிக்கை கொண்டு உள்ளோம், மேலும் எங்களை மன்னித்து நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அல்லாஹ் மேலே பொறுப்பு ஏற்படுத்தி அதுக்குள்ள சொல்யூஷனை தேட சொல்கிறாங்க. அதனால் இதுதான் நம்மளுக்கு உள்ள வெற்றி. இது வந்து இந்த மாதிரி சோதனையை எளிதாக எதிர்கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். அதில் செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்போம். தூபிலல்லா. அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. சோதனையை நம்ம எளிதாக எப்படி எதிர்கொள்வது எப்படி அப்படின்னு எதுக்கு நம்ம வந்து எளிதுன்னு நம்ம சொல்கிறோன்னா, அல்லாஹ் நம்மளுக்கு வந்து எந்தவித சிரமத்தையும் ஏற்படுத்தலை. இந்த மார்க்கம், இஸ்லாமுங்கிற மார்க்கம் வந்து ரொம்ப எளிதானது அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்குறோம். அதில் வந்து எளிதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கும்போது எந்தவித சோதனை எது ஏற்படுத்தினானோ தவக்கல்த்து அல்லாஹ் மீது நம்ம பொறுப்பு ஏற்படுத்த வேணும். அது வந்து நம்ம ஒரு சோதனையில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு டூலாக இருக்குது நம்ம சோதனையில் இது பண்ணுறதுக்கு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 9:51 கூறுவீராக, கடவுள் எங்களுக்கென்று விதித்து உள்ளவற்றை தவிர எந்த ஒன்றும் எங்களுக்கு நேரிடாது, அவரே எங்களுடைய இரட்சகரும் அதிபதியுமாக இருக்கின்றார். நம்பிக்கையாளர்கள் கடவுள் மீதே பொறுப்பேற்படுத்த வேண்டும். அல்லாஹ் மேலே தான் நம்ம பொறுப்பு ஏற்படுத்தணும் அப்படின்னு இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். கடவுள் நாட்டத்திற்கு ஏற்பவே தவிர எந்த ஒன்றும் எங்களுக்கு நிகழ்வதில்லை. ஒருவர் கடவுள் மீது நம்பிக்கை கொள்கின்றாரோ அவருடைய இதயத்தை அவர் வழி நடத்துவார். இந்த வசனத்தில் எப்படின்னா வந்து எல்லாம் அல்லாஹ்வோட நாட்டத்துப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து அல்லாஹ்வோட லா, எல்லாமும் வந்து அல்லாஹ் வந்து விதிச்சு இருக்கிறாங்க. அல்லாஹ்வோட விதி எப்படின்னா வந்து எப்படி வந்து அல்லாஹ்வோட சிஸ்டம் வந்து ஒன்றுத்துக்கு நம்ம இந்த எக்ஸாம்பிள் சொன்னால் ஈஸியாக புரியும்னு சொல்கிறோம். எப்படி நெருப்பு வந்து சுடுற தன்மை இருக்கோ அதே மாதிரி வந்து எல்லாத்துக்கும் வந்து அல்லாஹ் வந்து ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதனால் அல்லாஹ்வோட நாட்டத்தைப்படி தான் எல்லாமே நடக்குது. ஒருவர் நம்பிக்கை கொள்கிறாரோ அவருடைய இதயத்தை அவர் வழி நடத்துவார். நம்ம ஒரு சோதனை இருக்குது, ஒரு கஷ்ட காலம் வருது, சோதனைங்கிற போது கஷ்டத்தை மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரீமாக வந்து அருள் கொடை புரிஞ்சும் அது ஒரு சோதனை இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இதயம் வந்து தடுமாறாமல் நம்மளுக்கு வந்து அல்லாஹ் வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன செஞ்சால் வழி நடத்துவேன்னா, முன்னாடி உள்ள வசனத்தில் பார்த்தோம், அல்லாஹ் மீது பொறுப்பேற்படுத்துறது.
இந்த வசனத்தில் 64:11 பார்க்குறோம். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வது எல்லாமே அல்லாஹ்வோட நாட்டப்படி தான் நடக்குது. அல்லாஹ்வை சார்ந்திராமல் எந்த ஒன்றுக்கும் எந்த சக்தியும் இல்லை. என்னால் எதுவும் முடியாது, இவரால் எதுவும் முடியாது, அரசியல்வாதியால் எதுவும் செய்ய முடியாது, இந்த டாக்டரால் எதுவும் செய்ய முடியாது, இந்த மாத்திரையால் எதுவும் செய்ய முடியாது. எல்லாமே அல்லாஹ்வை சார்ந்திராமல் எந்த ஒன்றுக்கும் சக்தி இல்லை அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டுருது. இப்படிப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் அவங்களுடைய இதயங்களை அவர் வழி நடத்துவார். இதயத்தில் வழி நடத்துவார். நம்மளோட எண்ணம், திங்கிங்கு, அதில் அல்லாஹ்வோட அருள் கொடையில் ஒரு நல்ல திங்கிங்கு, நல்ல எண்ணத்தை உண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அனைத்து விஷயங்களும் அல்லாஹ் முற்றிலும் அறிந்தவராக இருக்காங்க. அல்லாஹ் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நம்மளோட ரிசல்ட்டையும் எல்லாத்தையும் அல்லாஹ் அறிஞ்சதாக இருக்கிறதுனால அல்லாஹ் வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை நல்ல டிசிஷன் தேர்ந்தெடுக்க வைப்பாங்க, நம்மளை நல்ல காரியங்கள் செய்ய வைப்பாங்க. இதெல்லாம் எதனாலன்னா முன்னாடி ஒரு சின்ன டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் பண்ணால் தான் இம்முட்டு எனக்கு நடக்குது. அவங்கள பாவங்களை மன்னிப்பேன், நரக நெருப்புலேருந்து காப்பாற்றுவேன், அவங்களுக்கு நான் வழி நடத்துவேன், அவங்கள பல மடங்காக அவங்களுக்கு வெகுமதி அளிப்பேன். இது எல்லாமே எதுக்கு முன்னாடி இதெல்லாம் டைரெக்டாக நடக்கிறது இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் 33:72 வானங்களுக்கும் பூமிகளுக்கும் மற்றும் மலைகளுக்கும் பொறுப்பை நாம் முன்வைத்தோம். தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் என்றும் பொறுப்பை முன்வைத்தோம். ஆனால் அவை அவற்றை சுமந்து கொள்ள மறுத்தன, மேலும் அதனை குறித்து அஞ்சியவையாக இருந்தன. ஆனால் மானிடன் அதனை ஏற்றுக்கொண்டான். அவன் வரம்பு மீறுகின்றவனாகவும் அறியாதவனாகவும் இருந்தான். ஏன்னா நம்ம கேட்டு தான் நம்ம இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்திருக்கோம். அப்படிப்பட்ட இதை எடுத்து தான் இன்னும் நம்ம அந்த பொறுப்பை நம்ம நம்மளே வச்சுக்கிட்டு என்னாலே முடியும், என்னாலேயே இவ்வளவு பணம் தானே நான் ரெடி பண்ணிடுவேன், இந்த வேலை தானே நான் ஈஸியாக செஞ்சிடுவேன், இந்த இது தானே இது நானே மெயின்டைன் பண்ணிவிடுவேன், இவ்வளோ தானே அமௌண்ட்டு, இதெல்லாம் ஈஸியான அமௌண்ட்டு நானே ரெடி பண்ணிவிடுவேன். ஏன்னா இந்தந்த மாதிரி இதில் தான் சூழ்நிலை வருது. ஒரு சின்ன தலைவலி தானே அது, நானே இந்த மாத்திரையை போட்டு சமாளிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பை நம்ம எடுத்துக்கக்கூடாது. நம்ம பொறுப்பை நம்ம எடுத்து தான் நம்ம இவ்வளோ பெரிய சோதனைக்கு வந்திருக்கோம். இங்கே நம்ம அந்த பொறுப்பை எடுத்துக்கிறோம். என் குடும்பத்தை நான் காப்பாற்றிடுவேன், என் பிள்ளையை நான் படிக்க வச்சுருவேன், எங்கள் பெற்றோர்களுக்கு மெடிக்கல் செலவை நான் பார்த்துருவேன் அப்படின்னு நம்ம பொறுப்பை ஏற்படுத்திக்காமல் பொறுப்பை அல்லாஹ்கிட்ட கொடுக்கணும். தவக்கல்த்து அலல்லா அப்படின்னு தான் நம்ம இப்படிப்பட்ட சோதனையில் நம்ம கற்றுக்கிறோம். இந்த பொறுப்பு அல்லாஹ்கிட்ட கொடுக்கறதுனால நம்ம எந்த வேலையும் செய்ய தேவையில்லை அப்படிங்கிறது பொருள் சொல்லக்கூடாது. அது அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் வீட்டை நம்ம பூட்டுன்னு அந்த பூட்டு மேலே நம்பிக்கை வைக்காமல் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைக்கணும். அதுக்குன்னு அல்லாஹ் தவக்கத்தல்லான்னு சொல்லிட்டு வீட்டை திறந்து போட்டுகிட்டே போகிறது, அல்லது தவக்கத்தல்லான்னு சொல்லிட்டு ஏதாவது நோய் நொடி வந்துருச்சு அல்லது ஆக்சிடெண்ட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு உள்ளது இல்லை. நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், பாதுகாப்புக்கு பூட்டை வச்சு பூட்டுன்னு, நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை மருந்து டாக்டர்கிட்டலாம் போகணும். அதன் மீது நம்பிக்கை வைக்காமல் அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சுட்டு இந்த காரியம்லாம் நம்ம செய்யணும். அதுக்கு நான் அல்லாஹ் தான் எனக்கு வாழ்வாதாரத்தை அளிக்கிறவங்க, அதனால் நான் வேலைக்கு போக தேவையில்லை, அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம தப்பான பொருள் கொள்ளக்கூடாது. வேலை செய்யணும், பிஸ்னஸ் பண்ணணும், மாத்திரை உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை மருந்து சாப்பிட்ணும், பாதுகாப்புக்கு நம்மளை பாதுகாத்துக்குன்னு எல்லாமே செய்யணும். அந்த இது மேலே நம்ம நம்பிக்கை வைக்காமல் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைக்கணும், தவக்கல் தல்லான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நன்றி செலுத்துறது, இதெல்லாம் ஒரு ஒரு சோதனையில் உள்ள வெற்றி உள்ளது. இது நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப எளிதானது. அதை நம்மளே தான் கஷ்டமாக்கிக்கிறோம். அதை மீறுறதுனால அந்த சோதனையில் நம்மளே தான் அந்த சோதனையில் ஃபெயில் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக்கிக்கிறோம். நம்மளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா நான் எப்படி சமாளிப்பேன்னு தெரியலையே, இவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிவிட்டு நம்ம மற்ற வழி தேடாமல் அல்லாஹ் மேலே பொறுப்பு ஏற்படுத்திட்டு நம்ம முயற்சி பண்ணும்போது அல்லாஹ் நம்மளுக்கு வெற்றி தராங்க. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் அல்லாஹ் சொல்கிறாங்க.
ஒரு இந்த அறுவடைக்கு போகும்போது அது ஒரு இந்த அந்த அந்த ஒரு இது வசனம் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, எனக்கு வந்து நல்ல விளைச்சல் வந்துருச்சு, நாளையிலேருந்து நான் பணக்காரன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தாங்களே பெருமைப்படுத்திக்கிட்டு நம்ம வந்து போகிறாங்க. அது ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுது. அது அந்த பொறுப்பு எடுத்து போகும்போது அல்லாஹ் வந்து பல மடங்காக தராங்க. இப்படிலாம் வந்து இந்த குரானில் நம்ம பல வசனத்தின் மூலியமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் சோதனைகளில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது பொறுப்பு ஏற்படுத்துறது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது 14:70 நன்றி செலுத்துறது. ஒவ்வொரு சோதனைங்கிறது வந்து பற்றாக்குறையால் அல்லது வருமான குறைவால் அல்லது பண கஷ்டத்தால் வர்றதுன்னு மட்டும் இல்லை, இது அதிகமாக வர்றது இருக்கிறதுலையும் அதிகமானு சொல்லக்கூடாது. நம்மளுக்கு நார்மலாக இது வந்தால் கூட எல்லாமே ஒரு சோதனை தான். ஆனால் நன்றி செலுத்த மறந்துட்டாங்கன்னா உங்களுக்கு தண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட கஷ்டம் நம்ம வராமல் இருக்கிறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த அருள் கொடைக்கு அல்லாஹ்க்கு நம்ம அதிகமாக நன்றி செலுத்தணும் அப்படின்னு உள்ளதை பார்க்குறோம். தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு அல்லாஹ்கிட்ட உதவி தேடணும். ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், அல்லாஹ்வோட கடமையை நிறைவேற்றுன்னு உறுதியோடு விடாமுயற்சியோடு இருக்கணும். ஏன்னா சோதனைங்கிறதுலாம் வந்து நிரந்தரமானது இல்லை, எல்லாமே டெம்பரரியானது. எந்த அளவுக்கு டெம்பரரினா பல மடங்காக உங்களுக்கு ரிவார்டாக திரும்பி வரக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால் வந்து ஒரு சோதனைன்னு உள்ளதை வந்து நம்ம கண்டு பயப்படக்கூடாது. சோதனைலாம் இன்னொரு வகையில் சொல்லப்போனால் சோதனைலாம் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பம், ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ஈமானை நம்ம ப்ரூவ் பண்ணி நம்ம அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு இன்டர்வியூவும் வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்னு இருப்பாங்க. எனக்கு இன்டர்வியூ கிடைக்காதான்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறவங்களாம் வந்து டெய்லி பேப்பரில் பார்ப்பாங்க, இன்டர்நெட்டில் பார்ப்பாங்க, எங்கெங்கே டெஸ்ட்டு நடக்குது, இன்டர்வியூ நடக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே போய் அவங்களோட இதை ப்ரூவ் பண்ணுவாங்க. ப்ரூவ் பண்ணிங்கன்னா அது அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல சேலரியில் நல்ல ஒரு இடத்துல வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. அதே மாதிரி தான் நம்மளுக்கும் வந்து ஒரு சோதனை வரும்போது அது வந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பம். அதில் நம்ம தவக்கலுத்து அல்லாஹ் எந்த பொறுப்பும் நம்ம பொறுத்தக்கூடாது. நான் தான் பொறுப்புதாரி, இவங்களுக்கெல்லாம் நான் தான் வந்து டிசிஷன் மேக்கரு, இவங்களுக்கெல்லாம் நான் தான் காட்ஃபாதரு, இவங்க என்னென்ன டிசிஷன் பண்ணணும், என்னென்ன முடிவு எடுக்கணும்னு நான் தான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளாக எடுத்துக்காமல் அல்லாஹ்கிட்ட பொறுப்பு ஏற்படுத்திட்டு நம்ம அந்த காரியங்கள் செய்யும் போது நம்ம வந்து அந்த காரியம் சிறப்பாகுது. இதை வந்து நம்ம வந்து ஒரு இதாக புரிஞ்சிக்கணும். அதுக்குன்னு நம்ம வந்து ஒரு குடும்பத்து மேலே ஒரு அக்கறை இல்லாமலோ, ஒரு வியாபாரத்தில் இது இல்லாமலோ, வேலையில் இது இல்லாமலோ நம்ம போயிடக்கூடாது. அது எல்லாமே செய்யணும், அல்லாஹ்கிட்ட தவக்கலத்தல்லான்னு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குர்ஆன் வசனம் மூலியமாக பல வசனங்கள் மூலியமாக நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அல்லாஹ்வோட கருணையில் எந்த வகையிலையும் நம்ம வந்து நம்பிக்கை இழந்தக்கூடாது. அதை தான் சூரா 39 வசனம் 53 அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காமிச்சிருக்காங்க. பிரகணிப்பீராக, வரம்புகளை தாண்டிவிட்ட என் ஊழியர்களே, கடவுளின் கருணையில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். ஏனெனில் கடவுள் எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றார், அவர்தான் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். பாஸ்டில் என்ன நடந்தாலும் சரி, நம்ம எவ்வளோ வரம்பு மீறி விட்டாலும் சரி, அது வந்து நம்பிக்கை இழந்துடாதுங்க. மீண்டு வாங்க, அல்லாஹ் மேலே பொறுப்பு ஏற்படுத்துங்க. நீங்கள் இப்போ பாதாளக்குடியில் நஷ்டத்தில் போயிட்டங்களா இருந்தால் கூட நீங்கள் வந்து அல்லாஹ்கிட்ட பொறுப்பு ஏற்படுத்துங்க. அதுதான் ஒரே வெற்றி. ஐயூப் நபி ஸ்டோரியில் பார்த்தோம், யூனுஸ் ஸ்டோரியில் பார்த்தோம். யூனுஸ் நபி எப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க, மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டாங்க. அங்கே போய் அவங்களோட திறமையாலேயோ அவங்களோட மூளையாலேயோ அவங்க கற்றுக்கிட்ட மற்ற விஷயங்களாலேயோ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அல்லாஹ்கிட்ட தஞ்சம் அடைகிறாங்க, தியானத்தில் இது பண்ணுறாங்க, அல்லாஹ்கிட்ட பொறுப்பு ஏற்படுத்துகிறாங்க, அல்லாஹ் அவங்கள வந்து மீடுறாங்க. அதேமாரி ஐயூப் நபி ஸ்டோரியிலையும் நம்ம பார்க்குறோம், ரொம்ப கஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டது. அவங்க வந்து அல்லாஹ்கிட்ட பொறுப்பு ஏற்படுத்துகிறாங்க, அல்லாஹ் ரெட்டிப்பாக வந்து அவங்களுக்கு ரிவார்டு தராங்க. அதே மாதிரி தான் நம்மளோட அல்லாஹ்வோட கருணையில் நம்ம எப்போதும் வந்து நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. நம்ம அல்லாஹ்கிட்ட நம்ம பொறுப்பு ஏற்படுத்தணும். நம்ம வந்து எந்த விஷயம் செஞ்சானோ தவக்கலுத்து அல்லான்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு அந்த காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம மறுமைக்கு உள்ள
ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கே உள்ளது ஒரு தற்காலிக உலகம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மறுமைன்னு உள்ளது வந்து எட்டர்னிட்டி, நிரந்தரமாக உள்ளது. இங்கே இருக்கிற ஒரு சொற்பமான காலத்தை மறுமையோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒன்றுமே இல்லை. மறுமை வந்து இன்ஃபினிட்டி, அதில் வந்து மரணமே இல்லை, தொடர்ந்து இருக்கக்கூடியது. அப்படிப்பட்டதை வந்து நம்ம வந்து ஒரு கொஞ்ச கால ஒரு சுகத்துக்காக, கொஞ்சம் ஒரு சின்ன லாபத்துக்காக நம்ம வந்து கட்டளையை மீறுறது, வரம்புகளை மீறுறது, கட்டளையை கடைப்பிடிக்காமல் விடுறது, என்னால் முடியும்னு சொல்லிட்டு ஈகோ கொள்வது, என்கிட்ட இதை சமாளிக்கிறதுக்கு பணம் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச அரசியல்வாதி இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு மற்றவங்க மேலே பொறுப்பை ஏற்படுத்தாமல் அல்லாஹ் மேலே ஒரு பொறுப்பை ஏற்படுத்திட்டு இதெல்லாம் எதிர்கொள்ளும் போது அல்லாஹ் நம்மளுக்கு வெற்றி தராங்க. அதனால் மறுபடியும் நம்ம நினைவு கொண்டுப்போம், சிரமத்துடன் கண்டிப்பாக வந்து லாபம் இருக்குது. இது வந்து வாழ்க்கை, நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து சோதனை வந்து ஒரு அங்கமாக இருக்குது. இது வந்து நம்மளுக்கு சிரமத்தை உண்டாக்குறதுக்கோ இல்லை நம்மளுக்குள்ள தண்டனையோ இல்லை, நம்மளுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக நம்மளை வந்து இன்னும் ஷேப் பண்ணி ஆன்மாவை வளர்த்துக்கிட்டு அல்லாஹ்கிட்ட போகிறதுக்கு உள்ள ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது. அப்படிப்பட்ட சோதனையில் வந்து நம்ம அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு தவக்கல்த்து அலல்லான்னு இருக்கும்போது அந்த சோதனையே நம்மளுக்கு வந்து அருள் கொடியாக மாறிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம முன்னாடி உள்ள ஸ்டோரியில் நம்ம பார்த்தோம்ல, ஒரு சோதனை தான், அந்த சோதனையே இன்னும் ஒஸ்ட்டாக போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அந்த சோதனையே அருள் கொடையாக மாற்றுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. காட் இஸ் ரன்னிங் எவ்ரி திங்னு இருந்தானோ அல்லாஹ் வந்து இதை வந்து லாவாக ஆக்கியிருக்காங்க. எல்லா நல்லதும் அல்லாஹ்கிட்டேருந்து வந்தது, எல்லாம் கெட்டதும் உங்கள் கையாலேயே நீங்கள் உண்டு பண்ணிக்கிட்டது அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்குறோம். அதனால் எங்கள் இரட்சகரே, இந்த உலகில் எங்களுக்கு நன்மையும் அத்துடன் மறு உலகின் நன்மையும் எங்களுக்கு வழங்குவீராக. மேலும் நரகத்தின் தண்டனையிலிருந்து எங்களை தவிர்த்து விடுவீராக. எங்கள் இரட்சகரே, இப்போது நீர் எங்களை வழிநடத்தி விட்டதால் எங்களுடைய இதயங்களை தடுமாற விட்டுவிடாதீர். உம்முடைய கருணையை எங்கள் மீது பொழிவீராக. நீர்தான் வள்ளலாக இருக்கின்றீர். எங்கள் இரட்சகரே, எங்களுக்கு உறுதிப்பாட்டை அளிப்பீராக. மேலும் எங்களை சரணடைந்தவர்களாக மரணிக்க வைப்பீராக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த தொழுகையை நிலைநாட்டுவோம். வக்கீமுஸ்ஸலாத்.